ஹலோ ஆல் வர வர குடும்ப குத்துவிளக்காவே மாறிட்டே வரேன். எப்பயுமே செவ்வாய், வெள்ளிக்கு தான் விளக்கேத்தி சாமி கும்பிடுவேன். இப்போ டெய்லி விளக்கேத்தி சாமி கும்பிடுறேன். ஆனா அப்படி கும்பிடும்போது மனசுக்கு அமைதியாவும், நிம்மதியாவும் இருக்கு. நம்ம வேண்டுறது கண்டிப்பா நடக்கணும் ஒரு நம்பிக்கையும் வருது. குட்டிக்கு நட்ஸ் பவுடர் தீர்ந்து 2, 3 வாரம் ஆச்சு. நேத்து தான் ஆர்டர் போட்டு வாங்குனேன். இன்னைக்கு வறுத்து கையோட அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு பவுடர் பண்ணி ரெடி பண்ணி அவங்களுக்கு பால் போட்டும் குடுத்துட்டேன். காலையில வீடு கூட்டும்போது டேபிள்ல ஸ்நாக்ஸ் டப்பா பக்கத்திலேயே ஏதோ ஒரு டப்பா இருந்த மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது? இந்த டப்பால என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா குட்டிக்கு வயிறு சரியில்லாம இருந்தப்ப வாங்கின பிரெட் அதுல ஒரு 4 மிச்சம் இருந்தது போல. சரி ஓகே தூக்கி போலாம் சொல்லிட்டு டேட்டை பார்த்தா இன்னையோட லாஸ்ட் டேட்டு. இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட்டு, சமைச்சு சாப்பிடுவோம், எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் பால் குடிச்சு முடிச்சுட்டு அந்த 4 பிரெட்டை எடுத்து மேல பிஸ்ஸா சாஸ் தடவிட்டு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் கட் பண்ணி அதுல மேல போட்டு கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோவும் தூவி விட்டுட்டு நிறைய சீஸ் அது மேல போட்டு பேன்ல பட்டர் தடவி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீஸாவை அதுல ஒண்ணு ஒண்ணா வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஓபன் பண்ணேங்க. அவ்வளோ ஒரு பிரெட் பீஸா சூப்பரா அழகா வந்துருச்சு. நம்மளா இப்படி பண்ணோம், இனிமே பீஸா கடையிலேயே வாங்கக்கூடாது, நம்மளே ரெடி பண்ணுவேன் வீட்லயே நினைச்சிட்டு தட்டுல சூடா எடுத்து வச்சு அப்படியே சூடோடையே பிச்சு சாப்பிட்டேங்க. ஆக ஆனந்தம், அவ்வளோ சுவை. குட்டி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு வாய் கூட கொடுக்கலையே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி